நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நம்ம எல்லாருமே தவறுகள் பண்ணத்தான் செய்றோம். நீங்க சில தவறுகளை தெரிஞ்சே செஞ்சிருக்கலாம். ஒருவேளை உங்களை சுத்தி இருக்கிறவங்க அதை செய்யாதன்னு சொல்லியும் நீங்க அதை செஞ்சிருக்கலாம். இப்ப அந்த தவறுகளோட பின்விளைவுகளை நீங்க எதிர்கொண்டிருக்கலாம். உங்க பாவங்களோட பின்விளைவுகளை நீங்க இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கலாம். செய்யக்கூடாததை செஞ்சுட்டு அதனால வர்ற விளைவுகளை நீங்க இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கலாம். ஒருவேளை செய்ய வேண்டியது செய்யாம விட்டதுனால ஏற்பட்ட விளைவுகளை எதிர்கொண்டு இருக்கலாம். அது என்னவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்க இதை கேட்கிறீங்கன்னா அது ஏதோ தற்செயலா நடந்ததல்ல, எதேச்சியா நடந்ததல்ல. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு முக்கியமான சத்தியத்தை நினைவுபடுத்த விரும்புறார். நீங்க தவறுகள் செஞ்சது உண்மைதான், நீங்க பாதை தவறினது உண்மைதான், செய்யக்கூடாத சில காரியங்களை நீங்க செஞ்சீங்க தான். ஆனாலும் ஆண்டவர் இன்னும் உங்களை நேசிக்கிறார்ன்றத மறந்து போகாதீங்க. நீங்களும் நானும் பாவிகளா இருந்த போதே இயேசு நமக்காக சிலுவையில் மரித்தார். நாம் பாவிகளா இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறாருன்னு வேதம் சொல்லுது. நீங்க என்ன தவறு செஞ்சாலும் கூட அவர் இன்னும் உங்களை நேசிக்கத்தான் செய்யறாரு. தவறா புரிஞ்சுக்காதீங்க. நீங்க பாவத்திலேயே தொடருங்கன்னு நான் சொல்லல. நீங்க தொடர்ந்து தவறு செஞ்சுட்டே இருங்கன்னு நான் சொல்லல. நீங்க இப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க, அதனால இப்படியே செய்யுங்கன்னு நான் சொல்லல. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்க தவறு செஞ்சுட்டாலும் சரி, நீங்க காரியங்களை குழப்பி போட்டிருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவரோட மகிமையை இழந்திருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்னும் உங்களுக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உங்களுக்கு தப்பிக்கொள்வதற்கான வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். திரும்பவும் உங்களை சரியான பாதையில் அவர் கொண்டு போய் நிறுத்துவார். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறாருன்னு வேதம் நமக்கு சொல்லுது. இயேசு எல்லா பாவங்களையும் கல்வாரி சிலுவையில் எடுத்துக்கொண்டார். ஆகவேதான் இன்னைக்கு நீங்களும் நானுமா அவருடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் இலவசமா பெறுறோம். மீண்டும் நாம் சரியான பாதையில் செல்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யறார். நீங்க குற்ற உணர்ச்சியிலே வாழணும்னு அவசியம் இல்லை. நீங்க பயத்திலேயே வாழணும்னு அவசியம் இல்லை. கடந்த காலங்களில் நடந்த ஒரு வருத்தமான உணர்விலேயே நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க உணர்வடைஞ்சு நான் திரும்பவும் சரியான பாதையில நடக்க ஆரம்பிக்கணும்னு நீங்களே சொல்லிட்டீங்கன்னா, வேதம் சொல்றதை நினைவுபடுத்துற, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அவர் நம்மை மன்னித்து விட்டார், நம்மை கழுவி விட்டார். நீங்க தைரியமா கிருபாசன தண்டைக்கு போக முடியும். அவரை பார்த்து, ஆண்டவரே உங்களுடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்றேன், உங்களுடைய தயவை பெற்றுக்கொள்றேன், நான் எப்படி வாழணும்னு சொல்லி நீர் விரும்புறீரோ அப்படி வாழ எனக்கு உதவும்னு அவரை பார்த்து கேளுங்க. ஜான், இதை கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா நான் இன்னுமே என்னுடைய பாவத்தின் விளைவுகள்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் செஞ்ச காரியங்களுக்காக நான் இதை அனுபவிச்சே ஆகணும். நான் இதை செஞ்சிருக்க கூடாதுதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல, செஞ்சுட்டேன்னு சொல்றீங்களா? ஆமா, நம்ம பாவத்தின் விளைவுகள்ல இருந்து தப்ப முடியாதுதான். ஆண்டவர் மன்னிக்கிறார், உண்மைதான். அவரோட மன்னிப்பு நமக்கு நித்திய வாழ்க்கையின் நம்பிக்கையை தருது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா உண்மை என்ன, நம்ம செஞ்ச பாவத்தின் விளைவுகள் இன்னும் நம் வாழ்க்கையில இருக்கலாம். தொடர் விளைவுகள் அது இருக்கலாம். அது நாம் தெரிந்து கொண்ட விஷயங்கள்னால நடந்ததுதான். அதுல இருந்து நாம தப்பவே முடியாது. நீங்க ஒரு குற்றம் செஞ்சிட்டீங்கன்னு வச்சுப்போமே, சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியுமா? முடியாதுல்ல. ஆண்டவரே என்ன மன்னிங்க, என்ன வெளியில கொண்டு வாங்கன்னு சொல்ல முடியாது. மன்னிப்பாரு, ஆனா நீங்க கொஞ்ச காலம் அந்த ஜெயில் தண்டனையை அனுபவிக்கத்தான் வேணும். என்ன சொல்ல வர்றேன், பாவங்களின் பின்விளைவுகள் நிச்சயம் உண்டு. யோசுவா 2ஆம் அதிகாரம் பாருங்க. வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள வேவுக்காரர்கள் போறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு முன்னரே அது எப்படி இருக்குன்னு பார்க்க போறாங்க. அந்த வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துல ராகாப்ன்ற ஒரு வேசி இருக்கிறா. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ராகாப் ஒரு வேசி, ஒழுக்கத்தின் அடிப்படையில தவறான ஒரு பெண். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை ஆண்டவர் நிச்சயமா இருக்கிறார். விபச்சாரம் செய்யறவங்க, கொள்ள கூட்டம், சட்டத்துக்கு புறம்பான காரியங்கள் செய்யறவங்க, இவங்கெல்லாம் அவங்களோட மையங்கள் அல்லது வீடுகளை சிட்டிக்கு நடுவுலயே வச்சிருப்பாங்க. நகரத்தோட முக்கியமான இடத்துலயே அவங்க இருப்பாங்க. இல்ல நகரத்தின் எல்லையில கடைசி பகுதியில் அவங்க இருப்பாங்களா? புறநகர் பகுதியில் இருப்பாங்களா? பொது ஜனங்க கிட்ட இருந்து தள்ளியே இருப்பாங்க. முறையான தொழில்கள் நடக்கிற இடங்கள்ல இருந்து விலகியே இருப்பாங்க. இந்த ராகாப்ன்ற வேசி, அவரோட வீடு எங்க இருந்தது? நகரத்தின் மைய பகுதியில இல்ல,
யோசுவா 2:15 பாருங்க, அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது, அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அதனால தான் அந்த வேவுக்காரர்களை ஜன்னல் வழியே அவளால இறக்கி விட முடிஞ்சது. அவளோட வீடு ஏன் நகரத்தோட எல்லையில இருந்தது? ஏன் நகரத்தோட கோட்டை சுவரை ஒட்டி இருந்தது? ஏன் நகரத்தோட மையப்பகுதியில இல்ல? காரணம் அவளோட தொழில். அவ செய்யப்படக்கூடாத ஒரு தொழிலை செஞ்சா. அவ சரியானதை செய்யல, பாவமான ஒரு காரியத்தை தொழிலா செஞ்சா. அந்த வீட்டை வாங்குறதுக்கு ஏன் முடிவு பண்ணிருப்பா? அதுக்கு காரணம் அவளோட பாவம் தான். இருந்தாலும் நான் உண்மையான ஆண்டவரை கனப்படுத்த விரும்புறேன், சரியானதை செய்ய போறேன்னு முடிவு பண்ணி அவ மனம் திரும்பினப்ப என்ன நடந்தது? பாவத்தினால அவ தெரிந்தெடுத்த அதே ஒரே தெரிவு அவளும் அவளுடைய குடும்பத்தாரும் பாதுகாக்கப்பட காரணமா அமைஞ்சது. ஒருவேளை இன்னைக்கு நீங்க நான் பாவத்தோட விளைவுகளை எதிர்கொண்டுட்டே இருக்கிறேன்னு சொல்லலாம். இந்த பெண்ணோட வீடு மதில் மேல இருந்தது, நகரத்தோட எல்லை பகுதி கோட்டை சுவர். காரணம் அவளோட பாவ வாழ்க்கை. அவளோட பாவ வாழ்க்கையின் தொடர் விளைவு தான் அதுக்கு காரணம். ஆனாலும் அவ தன்னோட வாழ்க்கைய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க தீர்மானித்தப்ப அந்த எதிர்மறையான காரியத்தையே அந்த பாவத்தின் விளைவு மூலமாவே ஒரு நன்மை உண்டாகும்படி ஆண்டவர் மாற்றி போட்டார். நீங்க உங்களோட மீதி வாழ்க்கை முழுசும் குற்ற உணர்வோட கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட மீதி வாழ்க்கைய பாவத்தோட, பயத்தோட, வருத்தமான உணர்வோட கழிக்க வேண்டியதில்லை. உங்களோட வாழ்க்கையை மறுபடியும் நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரே நான் எல்லாத்தையும் தாறுமாறாக்கிட்டேன், செய்யக்கூடாததை செஞ்சுட்டேன், நான் பாதை மாறிட்டேன், உண்மைதான். ஆனா இப்ப உங்ககிட்ட வந்திருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க, நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன், என்னை தூக்கி எடுத்துக்கோங்க, உங்ககிட்ட வந்து நிக்கிறேன், என்னை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லுங்க. இப்படி சொல்ற ஒரு இருதயம் உங்ககிட்ட இருக்கா? எப்படி இந்த பெண்ணுக்கு ஒரு தவறுல இருந்து ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உருவாக்கினாரோ, அதே போல அந்த பாவத்திலிருந்து, அந்த பாவத்தின் பின் விளைவிலிருந்து அற்புதமான ஒன்றை உங்களுக்கும் செய்வார். நீங்க எடுத்த தவறான தீர்மானத்தின் விளைவிலிருந்து அற்புதமான ஒன்றை உங்களுக்கு உருவாக்கி தருவார். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரும் முன்னதாகவும் கடந்து போகட்டும், என்னை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஊக்கப்படுத்தட்டும். ஆண்டவரே, அவர்கள் வருத்தத்திலும் பயத்திலும் குற்ற உணர்விலும் இருப்பார்கள் சொன்னா அவர்கள் யாவருக்கும் மாபெரும் மாற்றத்தை இன்றே அவர்கள் உணரச் செய்யும். விடுதலை அனுபவிக்கட்டும். தாங்கள் மன்னிக்கப்பட்டார்கள், நீர் அவர்களுக்காக ஒரு புதிய திட்டத்தை வைத்திருக்கிறீர், அற்புதமான ஆச்சரியமான ஒன்றை அவர்களுக்கு செய்ய போகிறீர் என்பதை எந்த சந்தேகமும் இன்றி அவர்கள் விசுவாசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.